சுதன், தற்பொழுது சேலம் மத்திய சிறையில் உள்ள கைதியை வீட்டு வேலைக்காக அழைத்து சென்ற விவகாரம் தொடர்பாக தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த கலாவதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடுத்திருந்தார். அதில் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தனது மகன் ஆயுள் தண்டனை கைதியான சிவக்குமாரை சிறைத்துறை அதிகாரிகள் வீட்டு வேலைக்கு பயன்படுத்தியதாகவும், அப்போது சிறைத்துறை அதிகாரி வீட்டில் 4.5 லட்சம் மதிப்பிலான நகைகள் திருடு போனதாக கூறி அவரை அடித்து துன்புறுத்தி கொடுமைப்படுத்தியதாக அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், படுகாயமடைந்த தனது மகனுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்ற நிலையில் நீதிமன்ற நீதிபதிகள் வேலூர் தலைமை குற்றவியல் நடுவர் இது தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். அதன் பேரில் விசாரணை நடத்தப்பட்டு அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் சிறை கைதி சிவக்குமார் சட்ட விரோதமாக வீட்டு வேலைக்கு பயன்படுத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இது மீது தவறு செய்த அதிகாரிகள் மீது உரிய விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு பாதிக்கப்பட்ட சிவக்குமாருக்கு உரிய மருத்துவ சிகிச்சை வழங்கவும், அவரை வேலூர் சிறையிலிருந்து சேலம் சிறைக்கு மாற்ற வேண்டும் எனவும் தமிழக காவல்துறை தலைவருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இது தொடர்பான வழக்கு விசாரணை சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து நடத்தவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இதன் பேரில் வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி உள்பட 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும் 18ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது சிபிசிஐடி போலீசார் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சிறை கைதி சிவக்குமாரிடம் விசாரணை நடத்த பணியை தற்போது துவங்கியிருக்கிறார்கள். முதற்கட்டமாக வழக்கு பதிவுக்கு பிறகு தற்போது இந்த வழக்கு விசாரணை என்பது துவங்கி இருக்கிறது. அதில் சிறை கைதி சிவக்குமாரிடம் நடந்த விவரங்கள் என்னென்ன என்பது குறித்து சிறை அதிகாரிகள் மற்றும் முன்னிலையில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அவரது வாக்குமூலம் அனைத்தும் கேமரா மூலம் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் விசாரணை அறிக்கை முழுவதும் எதிர்வரக்கூடிய 18ஆம் தேதி நீதிமன்ற விசாரணையில் தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி சுதன்.